Good evening, players. Good evening. Good evening, sir. Good evening. ரைட் ஒரு 2 நிமிஷம் இருப்போம், கொஞ்சம் பார்ப்போம். ரைட் பிள்ளைகள், நம்ம ரைட் கடைசி என்ன படித்தோம்? சுகாதாரத்துறை, வைத்தியத்துறை, அதில் கணனி பிரயோகம் எல்லாம் பார்த்துட்டோமா? நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுங்க. ரேசியன், கடைசியாக எதில் விட்டோம் பிள்ளைகள்? எதில் நிறுத்தணும்? பிள்ளைய சொல்லுங்க பார்ப்போம், கடைசி எதில் விட்டோன்னு? ரேசியன் கேட்குது இல்லையா நான் பேசுறது? சார், கேக்குது சார். இதில் விட்டோம், கொஞ்சம் நோட்ஸை பாருங்களேன் கொஞ்சம். துளை மருத்துவம்லாம் செஞ்சிட்டோமா? இதெல்லாம் விவசாயத்துறை, விவசாயத்துறை ஃபுல்லாக முடிச்சிட்டோமா? அன் டைம் எனக்கு வர கிடைக்கல சார். போகலையா? தனு, போன கிளாஸ் யார் வந்திருக்கீங்க? போன கிளாஸ் வந்தவங்க யார் இருக்கீங்களா இன்னைக்கு? போன கிளாஸ்ல வந்தவங்க யார் இருக்கீங்களா? யாருமே இல்லையா? போன கிளாஸ் வரலையா? சார் போன கிளாஸ்ல நம்ம ஒற்றை நிரட்டை எண் செய்ய தந்தீங்க. ஒற்றை இரட்டையா? ஒரு கேள்வி ஒன்று தந்தீங்க. இல்ல சார், விவசாயத்துல ஐசிடி கொண்டு பாட்டு முடிக்க சார். விவசாயத்துறை இல்லைனா விலங்கு பண்ணை, விலங்கு பண்ணை எழுதிட்டோமா? நோ சார். சரி, இதை விலங்கு இன்னும் பண்ணி வரல. பார்க்கணும்னு சொன்னீங்க சார். ஆ? இதுக்கு முதல் உள்ளதான் சார், இதெல்லாம் இல்லை சார். விவசாயம் எல்லாம் எழுதலையா? இல்லை சார், இதுக்கு முதல் உள்ளதை நம்ம பார்க்கணும் சார். தொலை மருத்துவம்லாம் செஞ்சுட்டோம் தானே? தொலை மருத்துவம் செஞ்சுட்டோம் தானே? இல்லை சார். இல்லையா? இல்லை, படிச்சமா ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த இசிஜி இல்லை சார், இல்லை, இல்லையா? இன்னும் சுகாதாரத்துறை. படிச்சல. சரிசியா, இந்த நோட்ஸ் எல்லாம் கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? இந்த நோட்ஸ் எல்லாம் கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? இல்லையா? வந்துட்டீங்க சார். நேரத்தை தானா தொலை மருத்துவம் என்றால்னா இதெல்லாம் படிச்சது தானே?
சார் அடுத்த கிளாஸ்ல விலங்கு பண்ணி இது பாப்போம்னு சொன்னீங்க சார். ம், இதெல்லாம்னா ரைட், இதெல்லாம் பார்த்து விளங்கப்படுத்துறேன்னா ரைட், ஓகே ஓகே, ரைட் ரைட், சரி சரி, ஓகே, ஃபைன் ஃபைன், சரி. கொஞ்சம் இருங்க. ரைட், பிள்ளைகள் ஸ்க்ரீன் விளக்கு தான் தெரியல உங்களுக்கு. விளங்குது சார். ரைட், பாருங்க பிள்ளைகள், இந்த நம்ம சுகாதாரத்துறையில் வந்து கம்ப்யூட்டர் இல்லாமல் ஒன்றுமே செய்யலாம்னு தெரியுதா என்ன உங்களுக்கு? ஆ கணினியை பயன்படுத்தி அனைத்து வேலைகளும் செய்கிறாங்கன்னா செக்அப்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் தான். கம்ப்யூட்டர் அவ்வளோ நம்புகிறாங்கன்னா பிள்ளைகள், இந்த பிள்ளைகள். ஆ ரைட், முதலாவது பாருங்க. இப்போ வந்து சர்ஜரி பண்ணால் உங்ககிட்ட உடம்புக்குள்ள ஒரு கேமராவெல்லாம் உள்ளுக்கு அனுப்புகிறாங்களா? தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு? சின்ன கேமரா ஒன்று உடல் உள்ளுக்கு அனுப்பி அவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு இந்த சுகாதாரத்துறை. தெரியுமா பிள்ளைகள்? நான் யாருக்காச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ எங்களுக்கு ஏதாவது நான் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா உடம்புக்கு கேமரா அனுப்பி டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இதை பார்த்தீங்களா? முதலாவது படம் அதுதான். ரெண்டாவது படம் என்னது குறிக்குது? ட்ரைனிங் பண்ணுறாங்கன்னா எப்படி ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு நம்ம பேஷண்ட்ஸை செக் பண்ணோம், அவங்களோட மூச்சு, நாடி துடிப்பு. சரி பிள்ளைங்க. முதலாம் படம், ரெண்டாம் படம், மூன்றாம் படம் தகவல்களை மருத்துவ அறிக்கையும் பாதுகாப்புக்கு அவை அச்சுறுத்தும் பயன்படுத்த கண்ணிகள் தொடரப்பட்ட உத்திகள்னா இப்போ டாக்டர் என்ன, டாக்டர்கிட்ட எங்கட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும் தானே என்ன பிள்ளைங்க? டாக்டர் ரிப்போர்ட்ஸ், பேஷண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ், எங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே அங்கே ஒரு கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா. முதலாம் படம் விளங்கிச்சு தான் உங்களுக்கு? ரெண்டாம் படம் விளைஞ்சா மூணாம் படம். சரி, இங்கே வரும் முதலாவது கேட் கம்ப்யூட்டரைஸ் எக்ஸியல் மெமரி மெஷின். இதில் என்ன செய்வாங்க? யாருக்கு தெரியும் என்ன செய்வாங்க? மெஷினில் என்ன செய்வாங்க பிள்ளை? ம் நம்ம உடம்பு எக்ஸ்ரே எடுப்பாங்க சார். என் உடம்பு எக்ஸ்ரே எடுக்கிறாங்களா இல்லாட்டி என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க. என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கணினி பயன்படுத்த ஒரு மெஷின். சொல்லுங்க பாப்பா என்ன நடக்குதுன்னு. என்ன நடக்குது உஷா? அதாவது ஒரே உடல் உட்பகுதியை வேறு வேறாக முப்பரிமாணம் எப்படி படம் எடுக்கலாம். அதாவது நோய் நிலைமையை 3Dயில் எடுக்கிறது. சரி, அந்த மெஷின். சரி பிள்ளைகள், உடம்பு உள்ளுக்கு சரி. போட்டால் எல்லாமே உடம்புல நோயெல்லாம் குறையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்தது பாருங்க எம்ஆர்ஐ. எம்ஆர்ஐ என்ன செய்வாங்க?
எம் எம்ஆர்ஐயில் என்ன செய்வாங்க பிள்ளைகள்? யாரை சொல்லுங்க. எதுஷன். அதாவது பிள்ளைகள் இதில் வந்து இந்த மூளை தலை பாருங்க, வானொலிக வலிமையான காந்த பிரிவு ஆகியவற்றை மூளை உள்ள பகுதி ஒளி. இதை பார்த்தீங்களா படத்தில் என்ன இருக்கு? அதாவது உடம்ப தலையை வந்து ஸ்கேன் பண்ணுறாங்கன்னா பிள்ளைகள் நம் தலையை வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. சரியா? ரைட். எம்ஆர்ஐ காந்த பிரிவு என்பது போரி, அதாவது மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜ் மெஷின். ரைட். அடுத்ததுன்னா எல்லாம் தெரியும், பார்த்துருப்பீங்க என்ன பிள்ளையா? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். என்ன செய்வோம், என்ன நடக்கும் இதில்? நாடி துடிப்பை கண்காணிக்கலாமா சார்? நாடு துடிப்பு இதயத்தில். சரியா விளங்குதா? இசிஜி. இசிஜி என்ன மீனிங்? இசிஜியில் பார்த்துருப்பீங்க பிள்ளையா? ரைட். கொஞ்சம் வாசியோரா. இதயத்தின் துடிப்பை அவதானிப்பதற்கு இப்போது பயன்படுத்தப்படுகின்றது இதயத்தின். சரியா? இதயத்திலிருந்து உடலின் அங்கங்களுக்கும் குருதியை வழங்கும் இதயத்தின் உண்டாகும் பின் துடிப்பு கேட்ப சொல்ல. ரைட். ரைட். அடுத்தது பாருங்க பிள்ளை, இது என்ன? இதய நோய் திரையல் பொறி. இதை பாருங்க. இதய நோய் திரையல், அதை பாருங்க. ஒரு நாள் வாசிக்க பார்ப்போம். இதயத்தின் துளைப்பாட்டு கணைத்திரை காட்டு இதன் மூலம் நடைபெறுது. இதயத்தின் பல்வேறு தொற்று நிலை இனம் காண்பதற்கு தேவையான சிகிச்சையை வெளிப்படுத்த. சரியா? ரைட். அடுத்தது பாருங்க பாருங்க, இது என்ன? இஜி. இது என்ன? இது யார், இதை பற்றி யாருக்காச்சும் தெரியுமா பிள்ளைகள்? தெரியாது சார். அதாவது நோ சார். மூளையில். நோனா இப்போ முதல்ல உள்ளது தெரியாது நீங்க, அது சரியா? இது சரியா பிள்ளையா? இ- இதய நோய் திரையீடு மெஷின். இசிஜி ஓகே தானேண்ணா? ஆமா சார். இதய நோய் திரையீடு போறி. சரியா? ம். இது காட்டுக்கு ஸ்கிரீன் இதய நோய் திரையீடு, அதாவது ஆட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துக்கிறது. சரி, அதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இஜி. அது அதாவது இது வந்து கரண்ட்ல கொடுக்குறேன்னா மூளையின் தொழிற்பாட்டை பதிவு செய்வதற்கு இவ்வாறு பயப்ப தலையோட்டி ஒட்டப்பட்ட பாலே. அதாவது மூளையில தொழிற்பாட்டு அப்படியாவது ஸ்க்ரீன்ல எடுக்கிறதுனா நம்ம என்ன பிள்ளைங்க. ரைட். அடுத்தது தொலை மருத்துவம்னு படிச்சதானே? தொலை மருத்துவத்தை கொஞ்சம் வாசிக்கிறீங்க ஒரு ஆள்? ரைட். தகவல் தொடர்பாக தொழில்நுட்ப பயன்படுத்தி ஒரு மருத்துவமனையில்
தொலைவில் உள்ள ஒரு இடத்தில் இருக்கும் நோயாளி அவதானித்தல் தொலை மருத்துவம் எனப்படும். இது போன கிளாஸ்ல படிச்சோமா பிள்ளைகள் நம்ம? ஆ? படிச்சோமா? நானே காணாமே. தகவல் தொடர்பான தொழில்நுட்பை பயன்படுத்தி ஒரு மருத்துவமனை தொலைவில் உள்ள ஒரு இடத்தில் இருக்கும் நோயாளி அவதானித்தல் அல்லது சிகிச்சை செய்து தொலை மருத்துவம் எனப்படும். தொலை மருத்துவம் எனப்படும். அந்த நோட் எழுதி கொள்ளுங்க பிள்ளையா. எழுதுனீங்களா? போன கிளாஸ்ல எழுதுனீங்களா? சத்தத்தை காண அப்படியே எழுதுனீங்களா பிள்ளைகள்? ரைட், அடுத்தது பாருங்க. சுகர், பிளட் சுகர், பார்க்கறதுக்குள்ள மெஷின். சரியா? இதை கண்டிருக்கீங்களா பிள்ளைகள் எங்கேயாவது? ஆமா சார். பார்த்துருப்பீங்களா? சுகர் செக் பண்ண பிளட்டை வந்து அப்படியே அது ஊசி குத்தி பார்ப்போம். சரியா? ரைட், அடுத்து பார்ப்போம். இதை பார்ப்போம். அது ரிமோட் கிளினிக். அதாவது இப்போ நான் ஒரே உதாரணம் வந்து நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் மருந்து எடுக்க போகிறேன். அன்றைக்கி போக இல்லாட்டி சரியா வேறொரு தருணம் மூலம் நான் வந்து என்ன சிகிச்சை பெற்றுக்கொள்வது. சரியா? ரைட், கொஞ்சம் வாசித்துங்க பிள்ளைகள். ரைட், ஓகே. அடுத்து தொலைப்பயிற்சி அதே மாதிரி தான் பிள்ளைகள். மருத்துவ பணியாளர் குழுவின் பயிற்சியின் போது கிட்டிய பயிற்சி நிலையத்தில் தொடர்பாளர்களை அமைப்பு. ரைட், ஓகே. இதில் உள்ள நோட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதணுமா எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் பிள்ளைகள். எப்படி நான் நோட்ஸ் தரவா இல்லாட்டி நோட்ஸ் தந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு? என்ன கதை? ம் ம் ரேஷியன் முசா, எப்படி நோட்ஸ் எழுதிக்கிறீங்களா? ஓகே சார். எழுதிக்கிறீங்களா? அப்போ எப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து தானோ இல்லாட்டி எப்படி இனிமே தரவா? இது தொலைபேசி என்றால் எழுதிக்கிட்டு இருக்கீங்களா? அதை எழுதிக்கொள்ளுங்க. தொலைபேசி நான் எழுதிப்பட்டு எழுதிக்கொள்ளுங்க. ம் எழுவிக்கும் சார். எழுதிட்டீங்களா? ஓகே, ஃபைன். ரைட், ரைட். அடுத்து போன தலைப்பு விவசாய தொழில். விவசாய தொழில் போடுங்களே. இதெல்லாம் படிச்சமா ஞாபகம் இல்லையா பிள்ளை நீங்க? எனக்கு படிச்சு கொடுத்தமா ஞாபகம் இருக்கு இது. ம் படிச்சோம் சார்.
படிச்சது தானே அப்துல்லா? நோட்ஸ் எழுதல தானே? நோட்ஸ் எழுதணுமா? ஓம் சார். நோட்ஸ் எழுதணும் தானே? ஓம் சார். இதுவும் படிச்சுட்டு வரலாம். என்ன மீன்பிடி போடுங்க. மீன்பிடி படிக்கலன்னு நினைக்கிறேன். மீன்பிடி படிச்சோமா ஸ்கேன் போட்டு அப்துல்லா? மீன்பிடி தான் சார் படிக்கணும். போடு மீன்பிடி. மீன்பிடி வந்து கடல்ல கடல்ல தான் மீன் பிடிப்பாங்க பல்கா. நிறைய மீன் கடத்தல் இருக்குது. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்து ஸ்கேன் பண்ணும்போது கூடுதலாக மீன் இருக்க பல இடம் வந்து இனம் காணப்படும் இல்லையா? சரியா? மீன்பிடின்னு போட்டீங்களா? போட்டோ சார். மீன்பிடி தொழில் பயன்படுத்தப்படும் இறைச்சியுள்ள உபகரணங்கள் மீன்கள் உள்ள பிரதேசம் இனம் கண்ட பின்னர் இது இது ஃபுல்லாக எழுதி கொள்ளுங்களே. எழுதிட்டு சொல்லுங்க பிள்ளைகள். எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? இல்ல அப்துல்லா சார். சரியா? இல்லையா? இன்னும் இல்ல Yes. ஓகே மிஸ். ஓகே மிஸ் எழுதுங்க. மீன்பிடி தொழில் பயன்படுத்தப்பட இந்த உணர்ச்சியுள்ள உபகரண மீன்கள் உள்ள பிரதேசம் இனம் கண்ட பின்னர் அத்தகவலை தொடர்பான முறைகளை பயன்படுத்தி மீன்களங்களில் கண்ணிகள் வழங்கப்படும். எழுதிட்டு சொல்லுங்க. போன கிளாஸ்லாம் விளங்கப்படுத்தணும். நான் மறந்துட்டேன் என்ன விளங்கப்படுத்தணும். எழுதிட்டோம் சார். ரைட். ஓகே பிள்ளை. இதுன்னா இப்போ வந்து பிள்ளைகள் இப்போ வந்து கடலுக்கெல்லாம் மீன் பிடிக்க போது பெரிய 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 போட்ஸ் கப்பலில் தான் போவாங்க. சரி, அங்கே வந்து சென்சஸை யூஸ் பண்ணி கூடுதலாக எங்கே மீன் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு எதுவும் வலைய போடுவாங்க. சரியா? ரைட். ரைட். கைத்தொழிலுக்கும் சரி. கைத்தொழிலுக்கு கைத்தொழில்களுக்கும் வியாபாரங்களுக்கும் தகவல் தொடர்பான தொழில்நுட்பவியல். தலைப்பு போடணுமா சார்? தலைப்பு போடுங்க.
தலைப்பு போட்டுறீங்க பிள்ளைகள். போட்டோம் சார். கைத்தொழில்களுக்கும் வியாபாரங்களுக்கும் தகவல் தொடர்பான தொழில்நுட்பம், அதாவது கைத்தொழிலுக்கும் வியாபாரங்களுக்கும் எப்படி வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து கம்ப்யூட்டர் டெக்னோ எப்படி உதவி செய்திருக்குன்னு பார்க்க. மிக உயர்ந்த தரத்து உற்பத்திகளை மேற்கொள்வதற்கு அதாவது பாருங்க, மெஷின்ல சில இப்போ காரெல்லாம் மெஷின்ல செய்யறாங்களா, மனிதன் செய்யறானா, மனிதனா வேலை செஞ்சு ஜப்பான்ல. சொல்லுங்க பாப்பா எப்படின்னு. மெஷின்ல சார். எல்லாம் மெஷின்ல தான் கணக்காக ஃபிட் பண்றாங்கன்னா எப்படின்னா, மனித உழைப்போட இயந்திர உழைப்பு அதிகமா இருக்கும்னா பிள்ளைகள். எல்லாம் ஆமா சார். பார்த்துருக்கீங்க தானே என்ன? எல்லாம் பார்த்துருக்குறீங்கன்னா அது மற்றது அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்கன்னா, யூஸ் பண்ணி மெஷினரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி குறைந்த செலவு கூடுதலான உற்பத்தி மேற்கொள்வாங்கன்னா, 1,00,000 செலவு செஞ்சு 1,00,00,000 மாதிரி பொருட்கள் உற்பத்தி செய்வாங்கன்னா, ஒரு 100 200 மாதிரினா. இதை வந்து எழுதிக்கொள்ளுங்க, இதை மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. மிக உயர்ந்த இது ஃபுல்லாக எழுதிக்கொள்ளுங்க பிள்ளை. க்ரீனில் மார்க் பண்ணி எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். க்ரீனில் மார்க் பண்ணுறேன், அதை மட்டும் செய்ய. எழுதிட்டு சொல்லுங்க. கேதுஷன் எந்த ஸ்கூல்? முசா எழுதிட்டீங்களா? முசா இன்னும் இல்ல சார். என்ன அண்ணன் பிள்ளைகள் இன்னைக்கே குறைவுன்னா அன்னைக்கு ஏன் தெரியல, மழை தெரியா? முசாட வீடு எங்க? வத்தேகமா சார். எங்க சதீஷ காணாம முசா? வாரேன்னு சொன்னார் சார், இன்னும் ஆளை காணோம். ஒரு வேலை இன்னைக்கு அந்த க்ரௌட் குறவுனா என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன். நீங்க இதை எழுதுங்க. ஒரு பேப்பர் ஒன்று இருக்கு, முதலாம் தவணை பேப்பர் ஒன்று, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எழுதிட்டு சொல்லுங்க முசா. ஓகே சார். அன்று பாருங்க எவ்வளவு பேர் ஆட்கள் வேலை செய்யறாங்க, இன்றைக்கு எப்படி மெஷின்ல வேலை இதெல்லாம் படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. எனக்கு அழகா பார்த்து சொல்லணும், எது படிச்சேன் இது படிக்க நீங்க தான் சொல்லணும். எழுதிட்டேன் சார். எழுதிட்டீங்களா? ஓகே, ரைட், வெரி குட். சரி, ரொபோ தொழில்நுட்பம் போடுங்க தலைப்பு. ரொபோ தொழில்நுட்பம், அதான் ரொபோட்ஸ்.
சாரியா ரைட் பிள்ளைகள், ஓகே. ரைட், போட்டிங்களா தலைப்பை? ரைட், ரோபோ போட்டோம் சார். தொழில்நுட்பம். ரோபோ தொழில்நுட்பம், சரியா? இங்க பாருங்க, ரோபோ தொழில்நுட்பம். இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு என்ன விளங்குது பாருங்க. பாருங்க, அந்த எப்படி வெஹிக்கல்ஸ் எல்லாம் எப்படி பார்ட்ஸ் எல்லாம் மெஷினரிஸ்ல செய்யறாங்கன்னா, ஸ்ரீலங்காவிலே அந்த சில மெஷினரிஸ் வந்து மில்க் பவுடர், அந்த ஐலண்ட் ஃபேக்டரியில் உள்ள மெஷினரிஸ் தான் எல்லாம் செய்கிறாங்க, பேக்கிங் எல்லாம், சரியா? ட்ரிப் போனால் பாருங்க. அதான் எழுதுங்க, 20 மணி எழுது இப்போ ரோபோ தொழில்நுட்பம் போட்டு பிள்ளைகள், ரோபோ தொழில்நுட்பம்னு போட்டு ரோபோ தொழில்நுட்பம் போட்டு இதை எழுதுங்க. இந்த நோட்ஸ் எழுதுங்க பிள்ளை, எழுதுங்க அதை. எழுதுங்க பிள்ளை, எழுதுங்க ரோபோ தொழில்நுட்பம் போட்டு. எழுதிட்டு சொல்லுங்க. எழுதிட்டேன் சார். ஓகே, ரைட். உங்களுக்கு கேள்வி கொஞ்சம் செஞ்சு அவங்களை விட பிடிப்பற்றோம். ரைட், 8:50 மாதிரி கேள்வி தான் சார். அடுத்து வியாபாரங்களுக்கு தலகர் தொழில்நுட்பம். இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு என்ன விளங்குது? படத்தை பார்த்து உங்களுக்கு என்ன விளங்குது பிள்ளைகள்? இந்த இமேஜை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன விளங்குது? ம், படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன விளங்குது? யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பிரின்சி, முசா, அந்த வியாபாரத்துல இருக்க அந்த பிளான் எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு சொல்றதா சார்? வெரி குட், குட். அதாவது பிஸ்னஸ் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதாவது போன பணம் வந்து 1,00,000 மாறி லாபம் இந்த வருஷம் 2,00,000 மாறி இருக்கு, அடுத்த வருஷம் இத்தனை மாதிரி மாற போகிறோம், அப்படி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, கான்ஃபரன்ஸ், சரியா? அதாவது இப்போ வந்து கண்டியில் வந்து ஹெட் ஆஃபீஸ் இருக்குன்னா கொழும்பு, பேட்டிக்லோ, யாழ்ப்பாணம் அங்கிட்டு வேலை விஷயங்கள் வரையில தானே இப்படி ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒரு வீடியோ, ஒரு ஸ்க்ரீனில் வீடியோ மீட்டிங் போடுறாங்க, வரதா? அப்படி போடுறதுனா இன்னும் நன்மை இருக்குது பிள்ளைகள். மீட்டிங்க்கு ஒரு இடத்துக்கு வராமல் இப்படி வீடியோ ஸ்க்ரீனில் மாதிரி மீட்டிங் போடுறதுனா இன்னும் நன்மை இருக்குது, சொல்லுங்கள். வீட்டுல இருந்தபடியே இதெல்லாம் பாத்துக்கலாம். வீட்டில் இருந்தபடியே மீட்டிங் அட்டென்ட் பண்ணலாம். வேற அதுக்கு இன்னும் நன்மை இருக்குன்னு சொல்கிறேன். நேரம் சேமிக்கப்படும், செலவு குறைவுனா, ஓ, செலவு குறைவுனா நேரம் மீதப்படும். அமைதியாக ரிலாக்ஸான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். இதை கொஞ்சம் ஒரு நாள் வாசிங்க, வந்து முஷா வாசிங்க பார்ப்பேன். இதை ஒளிர் கரைந்தாடல் முறை பயன்படுத்துகின்ற பெயர் வாசிங்க.
ஒளிரு கலந்துரையாடல் வீடியோ கான்ஃபரன்சிங் முறை பயன்படுத்துகின்றமையால் பல்வேறு பிரதேசங்களில் இருக்கும் வியாபார உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தல் ஒளித்தாகு. இங்கு கலந்துரையாடலுக்கு விசேட இடம் தேவைமாட்டாது. இதன் மூலம் போக்குவரத்திற்கு எடுக்கும் நேரம், உழைப்பு, செலவு ஆகியவற்றை இலகுவாக்கலாம். ம் ஓகே, அதாவது எழுதுங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் எழுதுங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் எழுதுங்க பிள்ளைகள்லாம். வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் சார் அதோட தலைப்பு என்ன சார்? தலைப்பு நீ போடலையா? இல்லை சார். வியாபாரங்களுக்காக தகவல் தொழில்நுட்பம். ஓகே சார். ஓகே, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் எழுதுங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் பல்வேறு பிரதேசங்களில் இருக்கும் வியாபார உறுப்பினர்கள் கலந்துரையாடல் நடத்த எளிதாகும். அடுத்தது மற்ற பாயிண்ட் எல்லாம் ஃபுல்லாக எழுதுங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் பல்வேறு பிரதேசங்களில் இருக்கும் வியாபார உறுப்பினர்களும் கலந்துரையாடல் நடத்த எளிதாகும். சரி, இலகு நான் சொன்னேன். அதே மாதிரி கலந்துரையாடலுக்கு விசேட இடம் தேவைப்பட மாட்டாதுன்னா, ஸ்பெஷல்னு ஒரு இடம் இல்லை, எந்த இடத்துல வேணாலும் மீட்டிங்கை நம்ம அட்டென்ட் பண்ணலாம்னா. எழுதி முடிச்சு சொல்லுங்க பிள்ளைகள். ஓகேயா? ஓகே சார். ரைட், வெரி குட். அடுத்து மனித வள முகாமைன்னு போடுங்க. அப்படின்னா என்ன? மனிதன் வந்து வேலை செய்யறது, சரியா? மனித வள முகாமை, சரியா? மனித வள முகாமைனா நம்ம அந்த ஸ்டாஃப் வேலை செய்யும் போது ஒரு கம்பெனிகள்லனா என்ன முசா? ஆமாம் சார். என்ன இது வந்து, அதாவது வேலைக்கு போகும்போதையும் வேலைக்கு வீட்டுக்கு வரும்போது என்ன செய்யணும்? ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்கணும்னா பிள்ளைகள், சரியா? நான் தொழிலாளர்களின் வரவை பதிவு செய்வதற்கு பயன்படுத்தப்படும் விரலடையாள ஃபிங்கர் பிரிண்ட், அட்டை வாசிப்பான் ஆகியவற்றின் மூலம் நிறுவனத்தின் உறுப்பினர்கள் இடங்காணல், வருகை, செல்கை ஆகியவற்றை சரியாக என்பவற்றின் விளைவாக தாபனத்தின் நிர்வாகம் எளிதாக பேணவானா. வியாபாரத்துக்கு இது ஒரு முக்கியம்னா, வியாபார நிறுவனத்துக்கு இது ஒரு முக்கிய சாதனம் தானே பிள்ளைங்க. எத்தனை பேர் நாளைக்கு வேலைக்கு வராங்க, டைமுக்கு வராங்க இல்லையா, இதில் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் தானே. என்ன பிள்ளைகள், சும்மா ஆமாம் கையில் சார். எழுதி புக்குன்னு வச்சா என்ன செய்வீங்க? போய் டைமை போடுவீங்கன்னா 8 மணிக்கு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட்டில் 7 மணி
சைன் பண்ண 8 மணிக்கு பிறகு சைன் பண்ணால் நோட் பே விழுவாங்க. சம்பளத்தை வெட்டிடுவாங்க பிள்ளைகள். சரியா? ம். ரைட். அடுத்த மின் வங்கியல் தொகுதி இ பேங்கிங் சிஸ்டம். இ பேங்கிங் சிஸ்டத்தை பற்றி கொஞ்சம் யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். இ பேங்கிங் சிஸ்டத்தை பற்றி யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். அதாவது இ பேங்கிங்னா பிள்ளைகள் இப்போ பாருங்க, இப்போ எல்லாத்துலேயும் மொபைல் ஃபோனில் வந்து ஆப் போட்டிருப்பாங்க தானே எல்லாம். ஆப் போட்டிருப்பாங்களா இல்லையா பிள்ளைகள்? மிஸ்ஸா? போட்டிருப்பாங்க சார். அது எதுக்கு? ஏன் ஏன் போட்டுக்கிட்டு அதெல்லாம் என்ன காரணத்துக்கு? ம்? ம். என்ன காரணம் மொபைல் எப்போ போட்டு வச்சிருக்கீங்க? ம். ம். என்ன காரணத்துக்கு? அதாவது எமது வேலையை இலகுப்படுத்துறதுக்கும் எமது வேலைகளை இலகுப்படுத்திருக்கு. மற்றது மிக எளிதாகவும் எமது நேரத்தை சேமிக்கலாம். இலகுவா நேரத்தை சேமிக்கலாம், செலவு குறைவு. ஆ அந்த மாதிரி விடயங்களுக்கு. சரியா? சரியா பிள்ளைங்க, இதில் எழுதுங்க. இந்த மூணு 2 பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைங்க. இந்த 2 பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. முதலாவது ரெண்டாவது எழுதுங்க. அதாவது தன்னியக்க காசு பொறி மூலம் எந்த நேரத்தில் எந்த இடத்துல பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இணையத்தில் தொடுக்கப்பட்ட இலங்கையில் மாத்திரமல்ல வேறு நாடுகள் எந்த இடங்களில் வேணா காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், காசை நம்ம கொடுக்கலாம். ஓகே. 2 எழுதிக்கொள்ளுங்க. எழுதிட்டு 2 எழுதிட்டீங்களா பிள்ளைங்க? மூணாவது வாசிங்க தம்பி. மின் வங்கியில் தொகுதி பதிவு செய்கிற போது வலிதான இடத்திலிருந்து உங்கள் இடம், பெயர், கண்ணீர், தொலைபேசி ஆகியவற்றின் மூலம் சிட்டை. அதாவது இது ஒரு ஆப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ணால்
வேண்டிய செஞ்சுக்கலாம் அதான் சொல்கிறாங்கண்ணா. ரைட், ஓகே பிள்ளைகள். அடுத்தது பார்ப்போம் நம்ம. ரைட், இங்கே பாருங்க, ஆன்லைன் ஷாப்பிங். ஆன்லைன் ஷாப்பிங் பாருங்க, அடுத்த தலைப்பு. அதாவது இது வியாபாரத்தோட தொடர்புபட்ட விஷயங்களை தான் பார்க்குறோம். வியாபாரத்தோட தொடர்புபட்ட விஷயங்கள். ஓகே, ஆன்லைன் ஷாப்பிங் தமிழ் எழுதிட்டீங்க பிள்ளை தலைப்பு. அதாவது அதாவது பிள்ளைகள், ஆன்லைன் ஷாப்பிங்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? என்ன தெரியும்? அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக தேவைன்னா, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் நம்மளுக்கு பொருட்களை கொள்வனை செய்யலாம்னா, ஒன்று உள்நாட்டிலையும் கொள்வனை செய்யலாம், வெளிநாட்டிலேருந்தும் கொள்வனை செய்யலாம்னா பிள்ளைகள்னா, எந்த டைமும் வேணும் கொள்வனை செஞ்சுக்கலாம், எனி டைம் கொள்வனை செய்யலாம். ஆனால் இதில் தீமைகள் என்ன? இல்லைன்னா தீமைகள் என்ன? தீமைகள் பிள்ளைகள், ம் தீமைகள் என்ன மசா? ஆன்லைன் ஷாப்பிங்கில் என்ன தீமைகள் அப்துல்லா? சார் நம்ம ஆர்டர் பண்றது இந்த சரியான தரத்துல இருக்கான்னு தெரியாது. தெரியாத தரத்திருக்கா? தெரியாது. ஓகே, வெரி குட். மொத்த நேரத்துக்கு கிடைக்காதுன்னா, நேரத்துக்கு கிடைக்காது. சரியா பிள்ளைகள்? அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? மற்ற நன்மைன்னா நிறைய இருக்கு தானே? ம் ம் சரி, அடுத்து போடுங்க, போக்குவரத்துக்கு தகவல் தொடர்பாக துணை வைப்பான்னு போடுங்க. போக்குவரத்துக்கு போக்குவரத்துக்கு போடுங்க. அதுக்கு சார் ஆன்லைன் ஷாப்பிங்ல நோட்ஸ். நோட்ஸ் வேணும்னா நோட்ஸ் எழுதுங்க. ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துட்டு நான் மார்க் பண்ணுறது மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. ஆன்லைன் ஷாப்பிங் இணையத்தினூடாக நாட்டின் எல்லாம் இது நீங்களே ஷார்ட் நோட் எடுங்களேன். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷார்ட் நோட்ஸ் எடுங்க பார்ப்போம். சரியா? ஷார்ட் நோட் ஒன்று எடுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஷார்ட் நோட் ஒன்று எடுங்க. சரியா?
ம். ம். சரியா? ஓகே பிள்ளைகள். இந்த தலைப்பு அப்படியே போட்டு வைங்க. அடுத்த கிழமை படிப்போம். சரி நம்ம போக்குவரத்திற்கான முசா முசா சார் தலைப்பை போட்டு வைங்க. அடுத்த கிழமை படிப்போம். ஆ போக்குவரத்திற்காக ஓகே தகவல் தொடர்பா தொழில்நுட்பம். ஓகே ஆ சரியா? ஓகே இந்த மாதிரி மிச்சம் லீவ் எடுத்துட்டீங்க. அடுத்த கிழமை கொஞ்சம் எல்லாத்தையும் வர சொல்லி விரிவாக படிப்போம். ஓகே ம் ஆ ஓகே ரிஸ்மி விளங்கிச்சா படிச்சது இன்னைக்கு என்னென்ன விஷயம் படிச்சான்னு விளங்கிச்சா உங்களுக்கு ஓம் ரிஸ்மி? சார். ரைட். ஸோ பேசிக்கான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இருக்க கொடுக்கலான்னு பார்த்தேன், டைம் போயிடுச்சு. ரைட். அடுத்த கிழமை கொஞ்சம் இந்த படித்த பாடங்களுக்கு ரிவிஷன் மாதிரி செஞ்சுட்டு சரியா கொஸ்டின்ஸ் கொஞ்சம் தரேன். ஓகே பிள்ளைகள்? ஓகே ம் ஓகே. குட் நைட் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ ஓகே சார். ஓகே கிருஷ்ணா, குட் நைட். ஏதாவது எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, நம்பரை போடவா? இருக்கு சார். இருக்கா? ரைட் ரைட். ஓகே ஓகே. குட் நைட் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். முசா, குட் நைட். ஆ குட் நைட் குட் நைட்.